படம் சூப்பர் படம், ஃபீல் குட் மூவி தான், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொண்ணு அந்த பையனை அவாய்ட் பண்ணி போனாலும் இந்த பையன் திருப்பி இந்த பொண்ணுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். கேஸ்ட்டை பற்றிலாம் இந்து கிறிஸ்டின்லாம் சொல்லலை, ஆனால் படம் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படம். படம் கிறிஸ்டினா கதிர்வேலன் தான் படம், அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. புரியல, லவ் சீன்ஸ்லாம் எமோஷனலாக இருக்குது. லாஸ்ட் சீன் கிளைமேக்ஸ்லாம் மிரட்டி விட்டுருச்சு தேட்டரில். நானும் அழுவே மாட்டேன் ஒரு படத்தை கூட, இந்த படத்துக்கு வந்து அழுதுட்டேன். ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சாங்ஸ்லாம் மூணு சாங்ஸ் இருக்குது, 3 சாங்ஸுமே நல்ல சாங்ஸ் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். படம் போரே அடிக்காது. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக வந்து என்டர்டைன்மெண்ட்டு சிரிப்பு, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக சென்டிமெண்ட்டு ஃபைட்டு. வந்து ஃபேமிலியோட தேட்டரில் பாருங்கள். உங்கள் நியர்பை ஸ்க்ரீன்ஸில் எல்லாத்துலேயுமே பாருங்கள். நல்ல படம் தான், ரொம்ப நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து தேட்டரில் பார்க்கணும். சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாட்டெலாம் செம்மையாக இருக்குது. எனக்கே பிடிச்சிருக்குன்னா பார்த்துக்கல. இந்த வயசு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த காலத்து பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. சுத்தமாக போரே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். இப்போ பசங்க காலேஜ் பசங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதெல்லாம் பாட்டெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. போரே இல்லை, சுத்தமாக ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப டச்சிங்காக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். படம் நல்லா பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான் அது, ஒரு ஸ்லோவான லவ் ஸ்டோரி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே பண்ணியிருக்காங்க. காமெடி, லவ் ஸ்டோரி எல்லாமே இருக்குது படத்தில். கிளைமேக்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது சார். இது ஒரு லவ் ஸ்டோரி. இது கிளைமேக்ஸ் வந்து லவ் பண்ணாலும் விட்டு போகாமல் கண்டிப்பாக ஏற்றுக்கிறாங்க. அது ஒரு நல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. புது ஹீரோ மாதிரியே இல்லை, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோ மாதிரி தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினும் நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மெலோடியஸாக ரொம்ப நல்லாயிருக்கு. மைல்டாக நல்லாயிருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். நல்லாயிருக்கு. படம் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். கிளைமேக்ஸ் பார்க்கும்போது ஒரு எமோஷ்னலாக ஒரு டச்சிங் இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு வரும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை தாண்டி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க டேரக்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு ஆக்டர்ஸுமே ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். தேங்க்யூ. இந்த ஒரு லவ் சப்ஜெக்ட் தான். ஒரு 2011 நடந்த ஒரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் பேசியிருக்காங்க. அது ரொம்ப அழகாக எமோஷனலாக ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. ஹீரோ அண்ட் ஹீரோயினை ரொம்ப முக்கியமாக சொல்லியே ஆகணும். அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு புது ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப அழகாக அதை பர்ஃபார்ம் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ரொம்ப நல்லாயிருக்கு. படத்தில் முக்கியமாக சொல்ல வேண்டியது வந்து மியூசிக். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச என்ன ரகுநந்தன் சார், நீங்கள் பார்த்த தென்மேற்கு பருவக்காற்று, இப்போ வந்து அயோத்தி, அந்த படத்துக்கு பண்ண மியூசிக் டைரக்டர் தான் எதுக்கும் பண்ணியிருக்காரு. எல்லா சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸும் சரி, மனசில் பதிகிற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்குது படம். நீங்கள் தேட்டர்ஸ் வந்து பாருங்கள், எல்லாமே நல்லாயிருக்கு. அந்த நீங்கள் ஒரு கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டரை விட்டு வெளியே வர மனசு வராது. ஏன்னா ரொம்ப டச்சிங்காக, எமோஷனலாக ரொம்ப அழகாக இருக்குது எடுத்திருக்காங்க. நீ கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே பார்க்கலாம். பிடிக்கும். படம் சூப்பராக இருக்குது. கிறிஸ்டினா கதிர்வேலன் படம். கிறிஸ்டினா கதிர்வேலன் நல்லா இருக்குது படம். வந்து எல்லோரும் மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். இதில் வந்து காமெடிக்கு வந்து குட்டுப்புலி, சிங்கப்புலி, கஞ்சாகரப்பெலாம் நடிச்சிருக்காரு. காமெடிலாம் சூப்பராக இருக்குது. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. எடிட்டிங் ஒர்க்லாம் பக்காவாக தட்டி விட்டுருக்காங்க. கிளைமேக்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கு. மறக்காமல் தேட்டரில் வந்து பாருங்கள். இது வந்து ஃபேமிலி ஸ்டோரி தான். இல்லை, அதெல்லாம் ஜாதி பற்றியே கிடையாது. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஃபேமிலி இது ஜாதி பற்றி அதை பற்றி பேசவே இல்லை. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். அதெல்லாம் சூப்பர். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது. அதான் பருத்திவரன் மாரி கான்செப்ட். ஆனால் வந்து அந்த ஜேனல் இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. வந்து மறக்காமல் தேட்டரில் பாருங்க. எல்லோரும் பார்க்கலாம். ஃபேமிலியோடு பார்க்கலாம். கிட்ஸு எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருக்கும் பிடிக்கும். இல்லை, ஆடியன்ஸ்லாம் நல்லா கிளாப் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. சூப்பராக பார்க்குறாங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் மக்கள் யாரும் எந்திரிக்கலை. அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேட்டரில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் பர்சனலாக தேட்டர் வந்து பார்க்கும்போது தான் தெரியும். மிஸ் பண்ணாதீங்க.
மியூசிக்கெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு இன்னும் ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கேங்கிற திருப்தி இருக்குது. கம்ப்ளீட்டாகவே ஒரு எமோஷ்னலான மூவி தான் இது. கிளைமேக்ஸ் பார்ட் எஸ்பெஷலி. படம் பார்த்தவங்க இன்னும் ப்ராசஸே பண்ண முடியலங்க. அவங்க கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க. படம் இதுக்கு மேலே சொல்ல முடியாது. படம் ரொம்ப ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ரொம்ப ஒரு ஆழமான ஒரு நல்ல கருத்தை வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி படங்கள் மேலே மேலே நிறைய பண்ணணும். நல்ல படங்கள் வந்து இப்போது ஏனோ தானோன்னு ஒரு சில படங்கள் வந்து ஏதோ கடனிக்கேன்னு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப வருஷங்கள் கழித்து ஒரு ஃபீல் குட்டான ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் லவ் ஸ்டோரி பார்த்து ஒரு திருப்தி இருக்குது. ஸோ இந்த திருப்தியை எல்லாருமே அனுபவிக்கணும்னா நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்க்கணும். இல்லை, இது ஒரு ஜென்ரலான ஒரு லவ் ஸ்டோரி. இது ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்குது. ஸோ இதை வந்து இந்த எசன்ஸ் குறையாமல் நீங்கள் தேட்டரில் வந்து அதை அனுபவிக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன். நான் அனுபவித்த அந்த ஃபீலை வந்து எல்லாருமே கண்டிப்பாக அனுபவிக்கணும். ஹீரோ ஹீரோயின் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஃபாதர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் வரும், அந்த சார் ரொம்ப ஆரோல் சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாரு. ஹீரோயின் மேம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கிளைமேக்ஸில் ஹீரோ பயங்கரமாக தட்டி தூக்கியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்ஆர் சாரோட பேக்ரவுண்ட் மியூசிக் இதுக்கு பயங்கரமான ஒரு ப்ளஸ்ஸு. கதை ரொம்ப அருமையான கதைங்க. ஸோ இதை வந்து நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கிளைமேக்ஸ் எனக்குமே இன்னுமே வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நேரம் எடுக்குது. ஸோ இன்னும் எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் ஷிவர் ஆகுது. அப்படி ஒரு ரொம்ப வருஷங்கள் கழித்து இந்தளவு ஒரு ஆழமான ஒரு தாக்கத்தை உண்டாக்குற ஒரு படம் வந்து இப்போ இந்த படமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக அதை தேட்டரில் வந்து பார்க்கணும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா உலகத்தில் எல்லாருமே ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ் இருக்க தான் செய்யுது. இது அப்பா பையன் லவ்வாக இருக்கட்டும் சரி, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லவ் அண்ட் லவ்வர்ஸோட லவ், எல்லாரோட லவ்மே இதில் வந்து மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சரியான ரெஸ்பான்ஸ் சார். நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்ட்ரோல் முடியறதுக்குள்ளேயே இன்னும் 2 தேட்டர்லேருந்து எங்களுக்கு ஆஃபர் வந்துருக்கு. ஷோ கேட்டு ஆஃபர் வந்துருக்கு. அதெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காமெடிலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் குறிப்பாக நான் நடிச்சிருக்கேன், அதுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம் சார். சார் கிளைமேக்ஸ் வந்து சார் ரொம்ப தமிழ்நாட்டில் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்க உணர்வுபூர்வமான விஷயத்தை பேசியிருக்கோம். அது நம்ம பார்த்தா படம் எடுக்கும் போதே கேமராமேனு கூட உள்ளவங்கெல்லாம் அழுதாங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் கண்ணிலையும் கண்ணீர் வருது. அப்படியே எல்லார்ட்டையும் கனெக்ட் ஆகிருக்கு. அது முடிஞ்சு என் பேர் போடும்போது எல்லோரும் கை தட்டினாங்க. அது ரொம்ப எனக்கு பெரிய ஆனந்தமாக இருந்துச்சு. நீங்கள் ஃபீல் பண்ண மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்களா? நிச்சயமாக சார். எனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருந்துச்சோ அந்த ஃபீலிங்ஸ் நான் அப்படியே ஆடியன்ஸ் கடத்தியிருக்கேன். அது அவங்களுடைய முகங்களை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை கொண்டாடுற மக்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் மீடியா அனைவருக்கும் எங்கள் நன்றி. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.